வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ள நிலையில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளை 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். மாணிக்கம், வணக்கம். மழை நிலவரம் தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லலாம். தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்களுடைய விவரங்களை வானிலை ஆய்வு வெளியிட்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில இன்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளில் பெரும்பாலான இடங்களிலும், உள் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்ல கனமழை என்ற மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினமும் தமிழ்நாட்டில் கனமழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. நாளைய தினம் குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் கனமழைக்கு என்ற அளவில் வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து தென் மாவட்டங்களில் குறிப்பாக கடலோர பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு என்பது வரக்கூடிய 24ஆம் தேதி வரையிலும் நீடிப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மழைக்கான வாய்ப்புகள் என்பது வங்கக்கடலில் உருவாக இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய உருவாகுதல் மற்றும் அதனுடைய நகர்வை தொடர்ந்து மாறுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் வரக்கூடிய 27ஆம் தேதி வரையிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் இல்லை என்று தற்போதைய கணிப்புல வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அடுத்த 48 மணி நேரத்துல சென்னையில ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், அதிகபட்ச வெப்பநிலை பகல் நேரத்தில் வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் ஒட்டி பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.